பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அந்த ஹிட்லர் தனியா மேரேஜ் பற்றி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை. சொன்னாவாச்சும் ஏதாச்சும் நம்ம கேட்கலாம். என்ன பண்ணலாம்? பேசாமல் நம்மளே போய் என்ன ஏதுன்னு கேட்டலாமா? சரி, அதுதான் கரெக்ட். நம்மளே போய் கேட்டுடலாம். மித்து பாப்பா, என்னடி ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. எப்பவுமே நான் கூப்பிட்டாவே மேடம் வரமாட்டீங்க. இன்னைக்கு என்ன நீயே கேபினுக்கு வந்திருக்க? என்னடி ஆச்சு? இல்லை, அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ இப்போ ஃப்ரீ தானே? ஐயோ சாரிடி, 10 மினிட்ஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. என்ன விஷயம் பேசணும்? ஓ அப்படியா? சரி, ஓகே, நீ ஃப்ரீ ஆகிட்டு சொல்லு, நம்ம பேசலாம். இட்ஸ் ஓகேடி. என்ன விஷயம் சொல்லு. இங்க பாருங்க மித்து பாப்பா, ஆக்சுவலா நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன்டி. பட் கொஞ்சம் பிஸியா இருந்தேனா, அதனால சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? சொல்றேன். முதல்ல மேடம் என்ன விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. இல்லை, அது பாட்டி லக்ஷ்மி அம்மாவுக்கு கால் பண்ணி தனியாவுக்கு மேரேஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். மித்து பாப்பா, ரியலி? ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்ன விஷயமும் இதாண்டி. ஆமா மித்து பாப்பா, பாட்டி சொன்னது சரிதான். நாங்க தன்யாவுக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளார நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்டுட்ட. ஓ சரி, ஓகே. ஆனா எதுக்கு சடனா? அது பொண்ணுல மித்து பாப்பா, தனியா வீட்டுல வச்சுட்டு அண்ணனுங்க நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றதுல எங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனாலதான் தனியாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏண்டி என்னாச்சு? இதுல நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஓ இல்ல, அது மாப்பிள்ள எங்க சாவித்திரி அத்தை பையன் ராகுல் தான். இல்லை, அது இதை நான் கேட்கலாமா என்னன்னு தெரில. பட் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ப்ளீஸ் எனக்கு தப்பாக நினச்சிக்காத. ஆமாம், எதுக்காக தனியாவுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? ஹே மித்துக்குட்டி, இதுல தப்பா நினைக்க என்னடி இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? திடீர்லாம் முடிவு பண்ணலடி. ஆக்சுவலா சின்ன வயசுலேயே முடிவு பண்ணதுதான் ராகுலுக்கும் தனியாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு. அதை இப்போ எக்ஸிக்யூட் பண்றோம், அவ்வளோதான். மற்றபடி இதுல ஒன்றும் இல்லடி. அதோட ராகுல் இப்போலாம் நல்ல பொறுப்பா நடந்துக்கிறான், தெரியுமா? இவன் இந்த அளவுக்கு மாறுவான்னு யாருமே நினைச்சே பார்க்கல. ஆக்சுவலா ராகுல் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் இருந்தான். பட் இப்போலாம் ரொம்ப பொறுப்பா இருக்கான். அதனாலதான் தனியாவுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏண்டி என்னாச்சு? ஐயோ கடவுளே, இவன் பேசுறதுலே தெரியுது இவன் ராகுலை எந்த அளவுக்கு நம்புறான்னு. இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கவன் கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் ராகுல் சரியான பொறுக்கி அவன் தனியாவுக்கு கொஞ்சம் கூட சரியா வரமாட்டான்னு? அப்படி நான் சொன்னாலே இவன் நம்புவானா? ஐயோ, இப்படி நான் சொல்லணும்னா என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. வாயால சொன்னா யாருதான் நம்புவா? ஐயோ, இப்போ என்ன பண்றது? இவன் பேசுறதுலே தெரியுது இவன் ராகுல் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான்னு. ஐயோ கடவுளே. மித்து பாப்பா, மித்து என்னடியாச்சு? என்ன யோசிக்கிறா? இல்ல, அது சின்ன வயசுல முடிவு பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் எப்போ 2 பேர்கிட்டயுமே ஒப்பீனியன் கேட்கலையா? தனியாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? மித்துக்குட்டி, உண்மையான நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. ஏன்னா நமக்கு என்ன கல்யாணம் நடக்கல, ஆனா நீ இப்பவே ஒரு நல்ல அண்ணியா தனியோட லைஃப் என்னாகுமோ ஏதாகுமோன்னு எப்படி பயப்படுற? இங்க பாருங்க மித்து பாப்பா, தனியா என்னோட தங்கச்சி. கண்டிப்பா அவளுக்கு நான் கேட்டது எதுவும் பண்ணிட மாட்டேன், நல்லதுதான் பண்ணுவேன், சரியா? சரிடி, எனக்கு மீட்டிங்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம அப்புறம் பேசலாம், ஓகேவா? பாய் டி, டேக் கேர். அப்புறம் சீக்கிரமா சாப்பிட்டு, ஓகேவா? பாய் பாய் பாய், நான் கிளம்புறேன். பாய். ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? இவனை இப்படி சொல்லிட்டு போறான். ஐயோ, ராகுல் தனியாவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன். அதோட இவன் ராகுல் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான். அதெல்லாம் போய் ராகுல் கெட்டவன்னு நம்ம சொல்லணும்னா நம்ம கிட்ட ஆதாரம் வேணும்ல. ஐயோ, நம்ம கிட்ட ஒரு ஆதாரமுமே இல்லையே. ஆதாரம் இல்லாம இன்னொருத்தவங்க மேல நம்ம பழி சொல்றதும் சரியா வராது. இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. என்னடி ஆதி சார் கிட்ட பேசிட்டியாடி? என்னடி சொன்னாரு? இல்ல வைஷு, அவன்கிட்ட இதை பத்தி பேசலான்னு தான் போனேன். ஆனா அவன் பேசுறதுலே தெரியுதுடி அவன் அந்த பொறுக்கி ராகுலை எந்த அளவுக்கு நம்புறான்னு. அதோட நம்ம போய் இப்போ ராகுல் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் ஏதாச்சும் வேணும்லடி. ஆதாரம் இல்லாம சொன்னா யாரு தாண்டி நம்புவா? அதாண்டி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம் மித்து, நீ சொல்கிறதும் சரிதாண்டி. நீயே யோசிச்சு பாரு. இப்போது ஆதிசாருக்கும் அர்ஜுனுக்கும் ராகுல் மேலே துளி கூட சந்தேகம் வராமல் அவங்களே இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ ராகுல் கண்டிப்பாக ஒரு நல்ல இமேஜ் தான் வீட்டில் மெயின்டைன் பண்ணியிருக்காண்டி. ஆனால் அவன் எவ்வளோ பொறுக்கின்னு நமக்கு நல்லா தெரியும். பட் அதை நம்ம எல்லாருக்கும் எப்படி மித்து ப்ரூவ் பண்ணுறது? அதை தாண்டி நானும் யோசிக்கிறேன். அதாண்டி வைஷு, எனக்கு ஒன்றுமே புரியலை. அட் த சேம் டைம் எனக்கு நேற்று தனியாவை பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குடி. ஒருவேளை தனியாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ, அதனால தான் அவள் அப்செட்டாக இருக்காளோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது.
இருக்குதுடி. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா பேசாமல் நம்ம தன்யாவை பார்த்து பேசினா என்னடி? மித்து எப்படி சொல்ற? தன்யாவுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் அவ டல்லா இருந்தான்னு. ஆமா வைஷு, என் உள் மனசு அதான் சொல்லிக்கிட்டே இருக்குடி. ஒருவேளை கல்யாணத்துல தன்யாவுக்கு விருப்பம் இல்லையோன்னு. ஒருவேளை தன்யா அவங்க அண்ணனுங்க சொன்னாங்கிறதுக்காக கூட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. இது எல்லா கேள்விக்கும் பதில் தன்யா கிட்ட மட்டும் தாண்டி இருக்கு. அவகிட்ட பேசினா மட்டும்தான் என்ன ஏதுனே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும். யா மித்து, யூ ஆர் ரைட். தன்யா வீட்டில் சொல்றாங்க, அண்ணனுங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு கூட இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாம ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. அட் த சேம் டைம் தன்யா ரொம்ப நல்ல பொண்ணுடி. அவளுக்கு போயிட்டு இந்த பொறுக்கி ராகுலான்னு நினைக்கும் போது சத்தியமா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல மித்து. அதனால ஃபர்ஸ்ட் தன்யா கிட்ட பேசணும்டி. நேத்திலேருந்து அவ ரொம்ப டல்லா இருந்தாளா? எப்பவுமே நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு டல்லா பேசும்போது எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மித்து. ஒருவேளை அவ டல்லா இருந்ததுக்கு காரணம் நீ சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் பிடிக்காம கூட இருக்கலாம்ல. நீ சொல்ற மாதிரி அவகிட்ட பேசினாதான் மித்து தெரியுமே. அதனால நம்ம சீக்கிரமா தன்யாவை மீட் பண்ணி பேசலாம், ஓகேவா? ஆமாம் வைஷு, நம்ம ஈவினிங்கே தன்யாவை பார்த்து பேசி என்ன எதுன்னு கேட்கலாம், சரியா? அதோட இந்த ஹிட்லர் எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னா அப்போ அந்த ராகுல் அந்த அளவுக்கு நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அதனால என்னாச்சு ஏதாச்சுன்னு தன்யா கிட்ட கேட்டால் மட்டும்தாண்டி தெரியும். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் சீக்கிரமாக தன்யா கிட்ட பேசலாம், ஓகேவா? ஓகே மித்து. மா நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா. எதுக்காகமா தன்யா கல்யாணத்தை சிம்பிளா கோவில வச்சுக்கலாம்னு சொல்றீங்க? ஆமாத்த, அவர் சொல்றது சரிதானத்த. தன்யா கல்யாணத்தை எதுக்காகத்த சிம்பிளா கோவில வைக்கணும்? இங்க பாரு வாசு, ஒரு உண்மையை சொல்லணும்னா ராகுலுக்கும் தன்யாவுக்கும் இப்படி அவசரமா கல்யாணம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் ஆதி அர்ஜுனும் ஆசைப்படுறாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பொண்ணு பெற்றவங்களா உங்க 2 பேரோட ஆசையுமே கண்டிப்பா நியாயமான ஒன்று தான். எல்லாருமே அவங்க பெத்த பொண்ணுக்கு நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணணும் தான் நினைப்பாங்க. நானும் அது வேண்டான்னு சொல்லலையே. இப்போதைக்கு சிம்பிளா கோவிலில் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆதி அர்ஜுனுக்கு ரிசப்ஷன் வைக்கும்போது தன்யாவுக்கும் ராகுலுக்கும் சேர்த்து ரிசப்ஷன் வச்சிடலாம் தான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னம்மா பாட்டி இப்படி சொல்றாங்க? எனக்கும் தன்யாவுக்கும் சிம்பிளா கோவில கல்யாணத்தை பண்ணலான்னு நீங்க என்னடானா ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க. மாம் என்னாச்சு உங்களுக்கு? டேய் ராகுல், அம்மாக்கு மட்டும் ஆசை இருக்காதாடா உன் கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும்னு? இங்க பாரு ராகுல், இப்போதைக்கு உனக்கும் தன்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். அதோட அம்மா தான் சொல்றாங்கல்ல ஆதி அர்ஜுனுக்கு ரிசப்ஷன் வைக்கும்போது உனக்கும் தன்யாவுக்கும் சேர்த்து ரிசப்ஷன் வச்சிடலான்னு. பின்ன என்னடா? அதனால உனக்கா வாயை முடிக்கிட்டு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. இப்போதைக்கு நமக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா போதும், சரியா? அது எப்படி நடக்குது எங்க நடக்குதுலாம் நமக்கு தேவையே இல்லை, சரியா? நீங்க சொல்றது சரிதாமா. இருந்தாலும் கல்யாணத்தை இவ்வளவு சிம்பிளா பண்றதுல எனக்கு உடன்பாடே இல்லம்மா. இங்க பாரு வாசு, உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம தனியா கல்யாணத்தையே இப்பதான் பண்ணலான்னு முடிவே எடுத்திருக்கோம். இந்த டைம்ல நம்ம கிராண்டா பண்ணினோம்னா கண்டிப்பா நம்ம நிறைய பேரை இன்வைட் பண்ண மறந்துடுவோம். அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு கல்யாணத்தை சிம்பிளா கோவில்ல பண்ணிக்கலாம். ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் கண்டிப்பா ரிசப்ஷன் வைப்போல, அப்ப தன்யாவுக்கும் சேர்த்து நல்லா கிராண்டா வச்சிடலாம், சரியா? அண்ணா என்னென்ன பேசுற நீ? அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. அதோட அம்மா என்ன முடிவு பண்ணாலும் அது சரியா தானே இருக்கும். இப்ப என்னென்ன கல்யாணம் சிம்பிளா நடந்தா என்ன, அதை விட பல மடங்கு நம்ம ரிசப்ஷனை கிராண்டா வச்சிடலாம். என்னம்மா அப்படித்தானே? சரிம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தாமா இருக்கு. அதனால ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் நான் பாக்குறேம்மா. சரி வாசு. முகூர்த்த புடவை எடுக்க போகணுமே. எப்போ போலாம்? அண்ணி இது என்ன கேள்வி? கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தானே நீ இருக்கு. நாளைக்கு நல்ல நாள் தான். பேசாம நாளைக்கே போயிட்டு முகூர்த்த புடவை, அப்புறம் ராகுலுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, எல்லாருக்கும் அப்புறம் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம்ல. என்னம்மா நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, சாவித்ரி சொல்றது சரிதான். நாளைக்கே நல்ல நாள் தான். பேசாம நாளைக்கே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாம். சரி வாசு, நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கே ட்ரெஸ் எடுத்துடலாம். என்னடி தன்யாவை பார்க்குக்கு வர சொல்லியிருந்தோம், ஆனா தன்யாவை இன்னும் காணுமேடி. ஒருவேளை அவளுக்கு நம்மள மீட் பண்றதுல எதுவும் விருப்பம் இல்லையோ? சாச்சா அப்படிலாம் இருக்காதுடி. அவளுக்கு ஒர்க் இருக்குன்னா அவள் ஃபோன்லேயே வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாள். பட் அவள் வரேன்னு சொல்லியிருக்கா. டிலே ஆகுதுன்னா கண்டிப்பாக டிராஃபிக் எதனாச்சும் இருக்கும்டி, அதனால தான். சரி மித்து, ஆனா தன்யா கிட்ட கேட்டா தன்யா ஏதாச்சும் சொல்லுவான்னு உனக்கு தோணுதாடி? தெரியல வைஷு, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான். சரிடி, தன்யா வரா. மித்ரா நீ வைஷு அண்ணி சாரி, வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டா. அது வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் அண்ணி, அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி. இட்ஸ் ஓகேடா தன்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அண்ணி. என்ன நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான் தன்யா. சின்ன ஏன் கல்யாண விஷயமாவா? ஆமா தன்யா, நாங்க சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரோம். தன்யா, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பமா? தன்யா என்னாச்சு தன்யா? உங்ககிட்ட தான் கேட்குறோம், உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? என்ன அண்ணிங்க 2 பேரும் திடீர்னு கல்யாணத்துல விருப்பமான்னு கேக்குறாங்க. நான் இப்போ என்ன சொல்றது? நானும் எத்தனை நாள் தான் யார்கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளாரையே
பூட்டி பூட்டி வச்சுக்கிறது? பேசாம அண்ணங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா? தன்யா, என்னாச்சுடா? எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு, சரியா? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? தன்யா, என்னாச்சுமா? ஏன் இப்படி அலற? தன்யா, என்னாச்சுடா? ஏன் இப்படி அலறாஹா? இங்க பாரு தன்யா, எதா இருந்தாலும் அண்ணீங்க எங்க கிட்ட சொல்லு, சரியா? ஃபர்ஸ்ட் அழாத தன்யா, ப்ளீஸ். ஆமாண்டா தன்யா, எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுடா, சரியா? தன்யா, என்னடா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அம்மா மித்ராணி, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தன்யா, என்ன சொல்ற நீ? உண்மையாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அம்மா வைஷாலி, உண்மையாவே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஓ, நம்ம கெஸ் பண்ணின மாதிரி தன்யாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஆனா எதனால விருப்பம் இல்லை? ஒருவேளை ராகுல் பொறுக்கின்னு தன்யாவுக்கு ஏற்கனவே தெரியுமா? தன்யா, அது ஏன் தன்யா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை? ராகுல்வும் அத்தை பையன் தானே? ஆமா தன்யா, மித்து சொல்ற மாதிரி ராகுல்வும் அத்தை பையன் தானே. அதோட சின்ன வயசுலயே உனக்கும் ராகுலுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சது தானே. பின்ன ஏன் தன்யா உனக்கு ராகுலை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை? என் மனசுல வேற ஒருத்தவர் இருக்காரு அண்ணி, அதான். வா தன்யா, என்ன சொல்ற நீ? அம்மா நீ, வேற ஒருத்தரை விரும்புறேன். என் மனசு ஃபுல்லா அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் இருந்த இடத்துல என்னால வேற யாரையும் வைக்க முடியாது அண்ணி. அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. தன்யா, என்னடா சொல்ற நீ? நீ வேறொருத்தவங்கள விரும்புறியா? வேறொருத்தவங்கள விரும்பி இருந்தா நீ வீட்லயே சொல்லிருக்கலாம்ல. பின்ன எதுக்காகடா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ஆமா தன்யா, நீ வேறொருத்தவங்கள விரும்பினா பின்ன அதை நீ வீட்டுல சொல்லிருக்கலாம்லடா. ஏன் நீ சொல்லல? வேற என்ன நீ பண்ண சொல்றீங்க? நான் விரும்புறவரும் என்ன விரும்புவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அண்ணி. ஆனா அவரை நான் மட்டும்தான் விரும்பி இருக்கேன். அவர் என்ன விரும்பவே இல்லை. நான் எப்படி நீ வீட்டுல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் விரும்புறவரும் என்ன விரும்பி இருந்தாருன்னா நான் தைரியமா வீட்டுல சொல்லியிருப்பேனே அண்ணி. ஆனா அவர் மனசுல நான் சுத்தமா இல்லையே அண்ணி, இல்லையே. தன்யா ப்ளீஸ்டா, அழாதடா, ரிலாக்ஸ். தன்யா, அப்போ நீ ஒன் சைடா லவ் பண்ணியா என்ன? இல்லை அண்ணி, அவர் மனசுலயும் நான் கண்டிப்பா இருக்கேன்னு நான் நம்பினேன் அண்ணி. ஒரு நாள் அவரே லவ்வ கண்டிப்பா புரிஞ்சு பாருந்தா அண்ணி நான் இருந்தேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அவர் மனசுல நான் சுத்தமா இல்லவே இல்லைன்னு. ஆனாலும் என்னால அவரை மறக்க முடியல அண்ணி. அவர் இருந்த இடத்துல என்னால வேற யாரையுமே வைக்க முடியல அண்ணி. அவரை மறந்துட்டு என்னால கண்டிப்பா வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது அண்ணி. தன்யா ப்ளீஸ்டா, அழாத. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அட் த சேம் டைம் அவரு தான் உன்னை விரும்பலைன்னு தெரிஞ்சும் நீ எதுக்காக தன்யா உன் மனசுல இவ்வளோ ஆசையை வளர்த்துக்கிட்ட? இல்லை நீ இல்லை, அவருக்கு என்ன பிடிக்கும்னு நான் நிறைய நம்பினேன் நீ. நான் 1 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணல நீ. 8 வருஷமா அவரே தான் நீ லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் காதல் அவரை புரிஞ்சு பாருந்தா நீ. இவ்வளோ வருஷமா நான் வெயிட் பண்ணேன். ஆனா அவர் மனசுல நான் சுத்தமா இல்லை நீ, இல்லை. வாட் தன்யா, என்ன சொல்ற நீ? 8 இயர்ஸா லவ் பண்றியா? ஆமா மித்ராணி, நான் 11th படிக்கிறதுலேருந்தே அவரை லவ் பண்றேன். அவருக்கு என்ன பிடிக்கும். ஒரு நாள் அவர் என் காதலை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி வரந்தானே நான் நினைச்சேன். ஆனா அவருக்கு என்ன லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கவே இல்லை நீ. ஆனா என்னால அவரை மறக்க முடியல நீ. தன்யா, என்ன தன்யா சொல்ற நீ? 8 வருஷமா லவ் பண்றியா? தன்யா, யார நீ லவ் பண்ற? அது என்ன ஃப்ரெண்டு வருணதா. வாட் தன்யா, என்ன சொல்ற நீ? வருணனாவை தான் நீ லவ் பண்றியா? ஆமா மித்ராணி, ஆமா. நான் வருணனை லவ் பண்றேன். என் மனசு ஃபுல்லா வருண் மட்டும்தான் இருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இல்லை நீ, இல்லை. தன்யா, என்ன சொல்ற நீ? வருணனாவை தான் நீ 8 வருஷமா லவ் பண்றியா? ஆனா இது வருணனாவுக்கு தெரியுமா? தெரியும் நீ, தெரியும், நல்லாவே தெரியும். அவர்கிட்ட நான் நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் நீ. ஆனா அவருக்கு என்ன பிடிக்கும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் மனசுல நான் சுத்தமா இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு.
தன்யா ப்ளீஸ்டா அழாத. தன்யா நீயா எப்படிடா வர்ணனாக்கு உன்னை பிடிக்கல, அவர் மனசில் நீ இல்லைன்னு சொல்லலாம். ஒருவேளை வர்ணனா உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால கூட அவர் ஒன்று அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம்ல. நீயா எதுக்குடா தன்யா இப்படிலாம் யோசிக்கிற? இத்தனை வருஷமா நான் அந்த ரீசனுக்காக தான் வருண் எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தான் நீ இருந்தேன். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா வாட்? தன்யா என்ன சொல்ற? வர்ணனாவா இப்படிலாம் பேசினாரு? அம்மா வைஷாலி, அவர் தான் இப்படி பேசினாரு. நீங்களே சொல்லுங்க வைஷாலி, அவர் என்ன லவ் பண்ணியிருந்தாருன்னா அவர் வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்குமா? நீ அதை கேட்டோன்னே மனசு எப்படி சுக்குநூறா உடைஞ்சு போச்சுன்னு தெரியுமா? இப்ப வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல என்னோட இத்தனை வருஷ காதலையும் என்னையும் சேர்த்து அவர் கொச்சப்படுத்திட்டாரு அண்ணி. அப்ப அவர் மனசுல நான் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா என் மனசு ஃபுல்லா அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் என்ன நிறைய ஹர்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் என்னால வேற ஒருத்தவங்கள அவரோட இடத்துல வைக்க முடியல அண்ணி. என்னால் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது தன்யா. நம்ம உயிரியே வச்சிருக்க ஒருத்தவங்க நம்மளை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக அது நம்மளை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனால் தன்யா இவனுக்கு கவலைப்படாதடா. நானும் வைஷுவும் வேணும்னா வரணும் கிட்ட பேசட்டுமா? வேண்டாம் நீ வேண்டாம். நீங்கள் பேசினா மட்டும் அவரை என்னென்ன சொல்லிட போகிறாரு. அதோட அன்னைக்கு எனக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு அது என்னாவும் அர்ஜுன் அண்ணாவும் சொல்லும் போது வரணும் அங்கதானே இருந்தாரு. நான் என் மனசுக்குள்ளார வேண்டாத தெய்வமே இல்லைன்னு வருண் வாயை திறந்து எனக்கு தனியாவை பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவார்னு நான் கண்ணால அவர்கிட்ட எவ்வளவு கெஞ்சினேன்னு எனக்கு தான் அண்ணி தெரியும். ஆனா அவரு எல்லாத்தையுமே காதல வாங்கிட்டு எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமோ இல்லைங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாரு தெரியுமா? அப்போ நான் மறுபடியும் 2வது தடவை உடைஞ்சு போயிட்டேன். இதுக்கப்புறமும் வருண் கிட்ட பேசுறதுனால ஒரு யூஸும் இல்லை நீ. என் தலைவிதி என்னவோ அதுதான் நீ நடக்கும், அதான் நடக்கும். சரி அண்ணி, நான் எந்த விஷயம் எதையுமே யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம மனசுக்குள்ளாரையே பூட்டி பூட்டி வச்சிருந்தேன் நீ. உங்க 2 பேர்கிட்டயும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் நீ எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்பதான் நீ மனசுலாம் கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. அதோட என் தலைவிதிப்படி தான் நீ எல்லாமே நடக்கும். நடக்கட்டும் நீ, நடக்கட்டும். சரி நீ, நான் கிளம்புறேன். நான் பர்மிஷன் போட்டுட்டு தான் வந்தேன். பேஷன்ஸ் எல்லாம் எல்லாரும் வந்திருப்பாங்க நீ. நான் கிளம்புறேன். பாய் நீ, பாய் வைஷோ நீ. மித்து, தன்யா என்னடி என்னென்னமோ சொல்றா? வர்ணனா தன்யா கிட்ட இப்படி பேசியிருப்பாரான்னு சத்தியமா என்னால நம்பவே முடியல மித்து. அதான் வைஷு, எனக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. வர்ணனா இப்படிலாம் பேசியிருப்பாரான்னு என்னால் சத்தியமாக நம்பவே முடியலடி. அதோட வர்ணனா எதுக்காக தன்யா கிட்ட இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டாரு? வைஷு உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போனோம்ல, ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காக. அப்போது தன்யாவும் வர்ணனாவும் கூட சேர்ந்து பேசுகிறத பார்த்து நீ நானும் கூட கலாய்ச்சோல்ல, 2 பேருக்குள்ளார ஏதோ ஓடுது போல அப்படின்னு. ஆமாம் மித்து, நல்லா ஞாபகம் இருக்கு. ஒருவேளை நம்ம தான் அவங்க சும்மா பேசுறத பார்த்து அவங்க 2 பேருக்குள்ளார ஏதோ இருக்குன்னு தப்பா நினைச்சுட்டோம் போல இருக்குடி. தனியா சொல்றதுலேருந்தே தான் தெரியுதேடி வர்ணனா மனசுல அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு. அதனால தான் அவர் அப்படிலாம் பேசியிருப்பாரோ என்னவோ. இல்லை வைஷு, கண்டிப்பாக வர்ணனா இந்த அளவுக்கு தன்யா கிட்ட மோசமாக பேசியிருக்காருன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுடி. அதை கண்டிப்பாக வர்ணனா கிட்ட நம்ம பேசினா தாண்டி கண்டே பிடிக்க முடியும். மித்து, என்னடி பேசுற நீ? 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா கூட பரவாயில்ல, நம்ம போய் வர்ணனா கிட்ட இதை போய் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. எதுவுமே இல்லாம நம்ம போய் எப்படி மித்து இதுல போய் அவர்கிட்ட கேட்க முடியும்? வேற வழி இல்லையடி வைஷு. வர்ணனா ஏன் தன்யா கிட்ட அப்படிலாம் பேசினாரு, அவருக்கு உண்மையாவே தன்யாவை பிடிக்கலையா அப்படின்னு தெரிஞ்சா தானடி நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ண முடியும். இல்லைன்னா நடக்கிறது நடக்கட்டும், தன்யாவுக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் நடக்கட்டும்னு நம்ம சும்மா இருக்க முடியுமாடி? நீயே சொல்லு. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதாண்டி. வர்ணனா கிட்ட பேசினாதான் அவரு தன்யாவை உண்மையாவே விரும்புறாரா இல்லையா, எதனால அப்படிலாம் பேசினாருன்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியும். சரிடி, அப்போ நம்ம வர்ணனா கிட்டையும் பேசிடலாம். ஆமா வைஷு, நானும் அதாண்டி யோசிக்கிறேன். பேசாம நாளைக்கே நம்ம வர்ணனாவை மீட் பண்ணி கேட்டலாண்டி. ஓகே மித்து, சரிடி கிளம்பலாம், வா, டைம் ஆயிடுச்சு. டேய் மச்சான், கங்க்ராட்ஸ்டா. ஒரு வழியா நினைச்ச காரியத்தை முடிச்சிட்ட போல இருக்கே. டேய்
இந்த ராகுல் பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும்லடா. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட பொண்ணை மடக்காம விட்டுருக்கேன்னா என்ன? அதுல இந்த தன்யா மட்டும் என்ன விதி விலக்கா? என்ன மற்ற பொண்ணுங்க மேல நான் ஆசைப்பட்டு அவங்க கூட பழகி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா கழட்டி விட்டுருவேன். இவ கூட வாழ்க்கை ஃபுல்லா வாழணும். அது பொண்ணுதான் மச்சான், மனசுலாம் கஷ்டமா இருக்கு. ஏய் ராகுல், என்னடா நீ பேசுறத பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தன்யாவை தவிர வேற எந்த பொண்ணையும் தொடமாட்ட போல இருக்கு. அப்படியா மச்சான்? டேய் இப்போ நீ என்ன சொன்ன? டேய் மச்சான் அந்த தன்யா ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் இல்லடா. காலம் ஃபுல்லா அவ காலடியிலேயே விழுந்து கிடக்கிறதுக்கு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் வெறும் சொத்து மச்சான். சொத்துக்காக மட்டும்தான். மற்றபடி ராகுல் இப்ப இருக்கானோ அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் டெய்லி ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருப்பேன். என்ன இப்போ அப்பப்போ நல்லவனா நடிக்கிறேன், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவுமே நல்லவனா நடிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான் மச்சான். மற்றபடி தன்யா மட்டும்தான் எனக்கு ஒய்ஃபு, அவளை மட்டும்தான் நான் தொடுவேன். இந்த சீனுக்கே என்கிட்ட இடம் கிடையாது. டேய் மச்சான், என்னடா சொல்ற? அப்போ நீ இப்போ இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்க போறியாடா? டேய் அதைத்தானடா இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருடா தினேஷ், டெய்லியும் நான் வெரைட்டியா சாப்பிட்டு பழகிட்டேன் மச்சான். திடீர்னு நீ ஒரே சாப்பாட்டை தான் டெய்லியும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா எப்படி மச்சான் என்னால முடியும்? அதோட இந்த ராகுல் எப்பவுமே ஃப்ரீ பேர்டு தான்டா. கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகலைனாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தன்யா ஒரு பொன்முட்டை இடுற பாத்து மச்சான். பணத்துக்காக மட்டும்தான் மச்சான் அவளை யூஸ் பண்ணிக்க முடியும். மத்தது எதுக்கெல்லாம் அவ வர்த்தே இல்லை மச்சான், வர்த்தே இல்லை. டேய் மச்சான், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா தன்யாவோட அண்ணன் ஆதியும் அர்ஜுனை பத்தி உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. அவனுங்க ரெண்டு பேரையும் நினைச்சா உனக்கு பயமா இல்லையா மச்சான்? யாரு அவனுங்க ரெண்டு பேரை பார்த்தா? நீ சொல்ற மாதிரி நானும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பயந்துகிட்டு தாண்டா இருந்தேன். ஆனா உலகத்திலே நம்பர் 1 முட்டாளுங்கன்னா அது இவனுங்க ரெண்டு பேர் தான்டா. சரியான வடிகட்டுன முட்டாளுங்கடா. இல்லைன்னா ஏன் ஆக்டிங்லாம் நம்பிக்கிட்டு அவனுங்க பொத்தி வளர்த்த அவனுங்க தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லுவாங்களா? இதுல இருந்தே தெரிய வேணாம், அவனுங்க ரெண்டு பேரும் வடிகட்டுன முட்டாளுங்கடா. அதோட கல்யாணம் முடியற வரைக்கும் தான் மச்சான் அவனுங்க பேச்ச நான் கேட்பேன். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா அவனுங்களுக்கு இந்த ராகுல் யாருன்னு நான் காட்டுவேன். அதோட என்னோட பகடக்காயே அந்த தன்யா தாண்டா. இவனுங்க ரெண்டு பேரும் சரியான எமோஷனல் இடியட்ஸ்டா. இவளை வச்சு எப்படி காய் நகர்த்துறேன்னு மட்டும் பாருடா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பமே என் காலுக்கு அடியில தான் மச்சான் இருக்கும். ஏய் சரிடா, ஆனா பூஜா விஷயத்துல என்ன மச்சான் முடிவு பண்ணிருக்க? டேய் அவ விஷயத்துல நான் முடிவு பண்ண என்னடா இருக்கு? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே பணக்கார பொண்ணுன்னு சொல்லி என்னை ஏமாத்த ட்ரை பண்ணிருப்பா. அவ விஷயத்துல எல்லாம் முடிவு பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை மச்சான். டேய் ராகுல், என்னடா பேசுற நீ? டேய் பூஜா பிரெக்னண்டா இருக்காடா. அவ பிரெக்னன்ட்க்கு காரணமே நீ தான். அதோட அவ கல்யாணம் பண்ணனா பொண்ணதான் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கா மச்சான். நீ எப்படி மச்சான் இவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் சொல்ற? டேய் அவ பிரெக்னன்ட் ஆயிட்டானா நான் என்னடா பண்ண முடியும்? அதோட அவ தலைகிலா நின்னு தண்ணி குடிச்சு அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். அதனால அவளை எனக்கு ஒரு மேட்ரே இல்லை மச்சான். கொஞ்சம் பணத்தை தூக்கி எறிஞ்சா போதும், பொறுக்கிக்கிட்டு அவ பட்டு போயிட்டே இருப்பா. அதனால நான் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கேன் மச்சான். வீணா என் மூட ஸ்பாயில் பண்ணாத சரியா? டேய் மச்சான், பூஜாவை நீ வேணும்னா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணி இருந்திருக்கலாம்டா. ஆனா பூஜா உன்னை உண்மையாவே லவ் பண்ணாடா. அதனால தாண்டா அவ எல்லாத்துக்குமே உன்னை லவ் பண்ணா. அதோட இந்த விஷயம் மட்டும் பூஜாக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ கண்டிப்பா உங்க வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுவா மச்சான். ஒழுங்கா நீ உஷாரா இருந்துக்கோ சரியா? டேய் என்னங்கடா ரெண்டு பேரும் மாறி மாறி பயம் காட்டுறீங்க? டேய் பூஜா என்ன நம்பி அவளையே என்கிட்ட கொடுத்தா அப்படின்னா அது அவளோட தப்பு மச்சான். இதுல நான் என்ன மச்சான் பண்ண முடியும்? அதோட நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா பூஜா ஒரு வாயில்லாத பூச்சி. அவ வீடு தேடி வந்தெல்லாம் கண்டிப்பா சண்டை எல்லாம் போட்டு ஒன்னும் அவளால புடுங்க முடியாது. அப்படியே அவ ஏதாச்சும் ட்ரை பண்ணாலும் அவ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால ஃப்ரீயா விடுமச்சி, பாத்துக்கலாம். சரி வாங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்.